ஒர்க் பிளேஸ் சீக்ரெட்டில் ஒரு வேர்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஈஸியான வேர்டு ஒர்க் பிளேஸ் பாலிட்டிக்ஸ். ஒர்க் பிளேஸ் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே, சார் எங்களுக்கு இது தெரியும், ஒர்க் பிளேஸ் சீக்ரெட்டில் ஒர்க் பிளேஸ் பாலிட்டிக்ஸை பற்றி என்ன சார் சொல்கிறீங்க, எங்களுக்கு தான் தெரியுமே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் உங்கள் காமன் சென்ஸுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டும் ஆஃபீஸும் ஒரு ஆர்கனைசேஷனும் போனீங்கன்னா அன்அவாய்டபிள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் விட்டு, சார் இங்கே ஒர்க் பாலிட்டிக்ஸ் அதிகமாக இருக்குது அதனால் நான் அந்த டிபார்ட்மெண்ட் போகிறேன், இல்லை சார் இந்த ஆர்கனைசேஷன் அந்த ஆர்கனைசேஷன் போகிறேன் சார், அந்த ஆர்கனைசேஷன் இந்த ஆர்கனைசேஷன் போகிறேன் சார் அப்படின்னு நீங்கள் சிம்பிளாக சொல்லிடுவீங்க. ஆனால் உங்களுக்கு தெரிய வேண்டிய ரியலிட்டிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒர்க் பிளேஸ் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது அன்அவாய்டபிள். அந்த ஒர்க் பிளேஸ் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹியூமன் நேச்சர், ஆர்கனைசேஷன் டைனமிக், மிஸ்கம்யூனிகேஷன், இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு 3 விஷயமா நீங்கள் பிரிச்சுக்கலாம். இந்த 3 மேஜர் ரீசன் மூலமாக இது எல்லாமே நடக்கும் சார். அப்புறம் கம்யூனிட்டி, உங்களோட ரிலிஜியன் அண்டு நீங்கள் என்னென்ன மாரி ரேசிசம் பார்க்குறாங்க, இது எல்லாமே அந்த பாலிட்டிக்ஸில் இன்க்ளூட் ஆகும். இது இல்லாமல் இன்னும் எக்ஸெட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லாங்குவேஜ், இவர் தமிழ் பேசக்கூடிய பர்சன், இங்கிலீஷ் பேசக்கூடிய பர்சன், மலையாளம் பேசக்கூடிய பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு ஒர்க் பிளேஸ் பாலிட்டிக்ஸ் பயாஸ், அன்ஃபேவரபிள், அன்அவாய்டபுளாக இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும், நடக்கும். ஸோ அப்போ எப்படி சார் இதை அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நீங்கள் ஒர்க் பிளேஸ் சீக்ரெட்டில் கற்றுக்க வேண்டிய விஷயம். நீங்கள் எப்படி ஒர்க் பிளேஸில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட ஒர்க் பிளேஸில் நீங்கள் எப்படி பயணிக்கிறீங்க, உங்களை எப்படி டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணிக்கிறீங்க. ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க் பிளேஸ் பாலிட்டிக்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது, நம்மகிட்ட என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் நமக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்குள்ளே வேணும். அப்போ அந்த சிந்தனையை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம சிங்கிள் பர்சனாக இருந்தாலும் அதர் பீப்புள்ஸ் எல்லாரும் வேற ஒரே இதாக இருக்காங்க, ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸில் செயல்பட்டாலும் அது எல்லா விஷயத்தையும் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் நோக்கி நம்ம பயணிக்க முடியும். நீங்கள் அதை 100% தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போது நீங்கள் ஒர்க் பிளேஸில் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் நாட் அபவுட் வின்னிங் ஆர் லூசிங், இட்ஸ் அபவுட் மெயின்டைனிங் எ பாசிட்டிவ் ப்ரொடக்டிவ் ஒர்க் என்வாயர்மெண்ட். அப்போது நம்ம ஜெயிக்கிறது இழக்கிறதுங்கிறது முக்கியம் கிடையாது. பாலிட்டிக்ஸில் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணி பாசிட்டிவாக ஒர்க் பிளேஸை ப்ரொடக்டிவிட்டியாக கன்வெர்ட் பண்ணி கொண்டு போகிறோங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னைக்கு ஒர்க் பிளேஸ் பாலிட்டிக்ஸை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் இந்த ஒர்க் பிளேஸ் பாலிட்டிக்ஸை லிசன் பண்ணிக்கிங்க. இது அன்அவாய்டபிள். சரி சார், நீங்கள் சொன்ன மாதிரி என்ன மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் நான் வளர்த்துக்கிட்டா ஒர்க் பிளேஸ் பாலிட்டிக்ஸை ஹேண்டில் பண்ண முடியும்? சிம்பிள். டிசிப்ளினாக நீங்கள் இருங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருங்க, டிரான்ஸ்பரன்சியாக இருங்க, ஷேர்டு கோலாக கொடுத்து ஒர்க் பண்ணுங்க. சார் நீங்கள் இந்த கோல் முடிச்சிங்கன்னா நான் இந்த டைம் இந்த ஒர்க்கை முடிச்சு கொடுத்தீங்கன்னா இந்த ஒர்க்கை நாங்கள் அப்படி நீங்கள் எஸ் அ லீடராக, மேனேஜராக நீங்கள் ஒரு கொலீக்ஸு கூட பயணிக்கிறீங்க அப்படின்னா அவங்க அந்த ஒர்க்கை முடித்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ அவங்க என்ன ஒரு ஒரு டீ குடிக்க போகிறாங்க, இல்லை ஒரு வேறு ஏதாவது சாப்பிட போகிறாங்கன்னா தான் அப்படி போக முடியும். ஆனால் நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கீங்க, கரேஜ்ஃபுல்லாக இருக்கீங்க, டிரான்ஸ்பரன்சியாக ஃபீட்பேக் கொடுக்குறீங்க, ஓப்பன் ஃபீட்பேக் கொடுக்குறீங்க, குட் பேட் அண்ட் ஓப்பனாக இன் ப்ரெசன்ஸ் மீட்டிங்கில் அவங்களோட உட்காந்து பேசுகிறீங்க. அப்படி இருக்கும்போது ஒர்க் பிளேஸ் பாலிட்டிக்ஸ் உங்களை அஃபெக்ட் பண்ணாது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இதை டேக்கிள் பண்ணுறக்கும் அதை ஃபேஸ் பண்ணுறக்குரிய ஸ்கில்லும் நாலேஜும் தனக்குள்ளே வளர்த்துக்காம தான் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனாக ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதை ஈஸியாக நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். அன்அவாய்டபிள். நீங்கள் சந்திக்காமல், சார் நான் இதுலேருந்து எஸ்கேப் ஆயிடலாம் சார், ஆஃபீஸ் ஒர்க் பாலிட்டிக்ஸை கண்டு பயமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். நீங்கள் எங்கே போனாலும் அதை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாதுங்கிறது உங்கள் மைண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஆனால் நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்னென்னா, கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து ஃபியர் ஜோனை விட்டு லேர்னிங் மோடுக்கு போய் ஃபியர் ஜோனை நம்ம எரேஸ் பண்ணி
க்ரோத் ஜோனுக்கு போகிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒர்க் பிளேஸ் பாலிட்டிக்ஸை ஹேண்டில் பண்ணிடலாம். சார் நம்ம டீமில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை டாஸ்க் மேனேஜ்மெண்ட் காமனாக கொடுத்துருக்கு, நீங்கள் அதை வந்து ஷேர்டு கோலாக பிரித்து கொடுத்துருங்க. ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுங்கள், வித்தின் டைம் ஃப்ரேம் போட்டுக்குங்க. இந்தந்த டேட் இந்தந்த ஒர்க்கு வேணும்னு நீங்கள் ரைட் பர்சனை கம்யூனிகேட் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர் இமெயில் டாக்குமெண்டேஷன் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. யூ ஷேர்டு ஆல் த டீட்டெயில் ப்ராப்பர்லி டு என்டையர் டீம் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் டீம் ஒவ்வொருத்தரும் அவங்க ஒர்க்கை அந்தந்த டைமில் முடிச்சு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பிளேஸ் பாலிட்டிக்ஸை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி அடுத்த வருஷத்துக்கு போயிடுவீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரைட் இப்போ ஒர்க்கை கொடுக்க மாட்டீங்க. இப்போ நீங்கள் ஒரு அசர்ட்டிவ் டாக்காக பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா, அக்ரெசிவாக இல்லை, அசர்ட்டிவாக பேசக்கூடிய பர்சன் அப்படின்னா அந்த பாலிடிக்ஸ் பண்ணுற பர்சன்ட்டே போய் அவர் பாலிடிக்ஸ் பண்ணுறாருங்கிறத டைரெக்டாக அட்டாக் பண்ணாமல் அக்ரெசிவாக பேசாமல் அசர்ட்டிவாக நீங்கள் எனக்கு இந்த ஒர்க்கு இந்த டைமில் முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன், பட் நீங்கள் ஏன் முடிச்சு கொடுக்கல, இதனால் எனக்கு இதெல்லாம் அஃபெக்ட் ஆகுது, இப்போ என்னை கேட்கும்போது இந்த ரீசன் நான் சொல்ல வேண்டியிருக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள், உங்களோட ஒர்க்கில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், எனக்கு ஒர்க்கில் அஃபிஷியலாக மட்டும் என்னோட கனெக்ட் ஆகுங்க, இந்த ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த ஒர்க்குக்கு போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் என்ன பாலிடிக்ஸ் ஒர்க்கு பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஒர்க்கை அந்த டைமில் முடிச்சிருவார். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, ஒரு ஒரு ரைட் பர்சனாக இருக்கீங்க, மேனேஜருக்கும் ரிலேபிளாக இருக்கீங்க அப்படின்னாவே உங்கள் மேலே ஜெலஸ் வந்துடும், அன்வான்ட் தாட்ஸ் வந்துடும். ஸோ உங்களோட சக்ஸஸ் ரேட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு டிஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ண தான் செய்வாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுட்டு எப்படி யார் யார் பர்சன்ஸ் எப்படி யார் யார் கூட என்ன மாதிரி கொஸ்டினிங்கை நம்ம கிரியேட் பண்ணுறது, அவங்களோட நம்ம எப்படி பயணிக்கிறது அப்படின்னு நம்ம திங்க் பண்ணி ஒர்க் பிளேஸோட ஒர்க் பண்ணோம். ஒர்க் பிளேஸ் ஏரியாவில் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் இருக்கும், மைக்ரோ மேனேஜர்ஸ் இருப்பாங்க, உங்களை மானிட்டர் பண்ணுவாங்க, கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க, எல்லாரும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் பாட்டு உங்களோட கொடுக்கப்பட்ட டைமு யார் நம்மளை பார்க்குறாங்க பார்க்கல அப்படி மானிட்டர் பண்ணுறாங்கன்னு திங்க் பண்ணாமல் நீங்கள் பாட்டு உங்கள் ஒர்க்கை பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் அவங்கள மானிட்டர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா ஒர்க் பிளேஸ் பாலிட்டிக்ஸை நீங்கள் மேனேஜ் பண்ண முடியாது. நீங்கள் ஒர்க் பிளேஸ் பாலிட்டிக்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு லைட் மைண்டடாக இருங்க, சரியாக டார்கெட் வச்சுக்கோங்க, நீங்களே உங்களுக்குள்ள ஒரு பவுண்டரி கிரியேட் பண்ணிக்கோங்க, லிமிட்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டு அந்த ஒர்க்கை பண்ணிகிட்டே இருங்க. எனி டவுட் எனி கிளாரிட்டி ரைட் பர்சனை கூப்பிட்டு இம்ப்ரெஷன்ஸ் குறைச்சி அவருக்கு இல்லை சீனியராக இருக்காங்களா, யூ கோ அண்ட் சிட் வித் தட் சீட் அண்ட் ஆல் த ரைட் கொஸ்டின், அப்போ அவங்க ஆன்சர் பண்ணி தான் ஆவாங்க, ஒரு ரைட் டைமில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடுவாங்க. கரெக்டாக கம்யூனிகேஷன் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பயாஸாக பண்ணக்கூடிய பர்சன் இருக்காங்க, பாலிட்டிக்ஸாக இருக்காங்க, ஃபேவரேஷன் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்களோட கம்யூனிகேஷன் சரியாக வச்சுருக்கீங்களா, அவங்களுக்கு குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் எல்லாம் கரெக்டாக விஷ் பண்ணுறீங்களா, ஒர்க் பிளேஸில் காமாக வச்சுக்கிறதுக்காக அவங்களோட பயணிக்கிறீங்களான்னு பாருங்கள். நீங்கள் மைண்ட்ஃபுல்னஸோடு இருந்தால் தான் அவங்களோட போய் நல்ல ஒரு கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கிங்கை ப்ராப்பராக க்ரியேட் பண்ண முடியும். அஃபீஷியலாக ஐம் டெல்லிங் தட் நீங்கள் பர்சனலைஸாக எந்த ஒரு நெட்வொர்க்கிங் அவங்களோட டெவலப் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ் ஹேண்டில் பண்ணுறேங்கிறதுக்காக நீங்கள் சில ஃப்ளெக்சிபிளாக இருக்கீங்க, ஒரு சில விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்கள் கேரியரே ஸ்பாயில் பண்ணிடும். அதனால் ஒர்க் பிளேஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ராங்காக கிளியராக ஃபோக்கஸாக நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் பர்சனை நீங்கள் அப்டேட் பண்ணி அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஈச் பர்சனும் ஒவ்வொரு பயாஸாக தான் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் வளைஞ்சு போயிட்டு இருந்தீங்கன்னா லாங் கோல் போக மாட்டீங்க, தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டிக்குள்ளே மாட்டிக்குவீங்க, ஃபெயிலியர் பர்சனாக ஒரு இடத்துல நீங்கள் நிற்பீங்க. ஸோ அப்போ ஒர்க் பிளேஸ் பாலிட்டிக் பொறுத்த வரைக்கும் நமக்குன்னு ஒரு ப்ரியாரிட்டைஸு, நமக்குன்னு ஒரு ஷெட்யூலு, நமக்குன்னு ஒரு இனோவேஷன் மெத்தேடு, நமக்குன்னு ஒரு க்ரியேட்டிவிட்டி, நமக்குன்னு ஒரு பாசிட்டிவ் கல்ச்சர் அண்ட் பாசிட்டிவ் வைப் நம்மளை சுற்றி டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அதை ஒவ்வொன்றும் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கும்போது, நாலேஜபுளாக இருக்கும் அப்படிங்கும்போது நம்மளை யாரும் அவாய்ட் பண்ணிட முடியாது. அப்போ நம்ம எப்படி லேர்னிங் மோடில் இருக்குது, யாருக்கெல்லாம் ஷேரிங் கோலை கொடுக்குறோம், அவங்களுக்கு எப்படி இன்வால்மெண்ட்டாக இனிஷியேஷனாக நம்மளே போய் இன்ட்ரெஸ்டாக ட்ரூத்ஃபுல்லாக சொல்லி கொடுக்குறோம், இதெல்லாம் பொறுத்து அவங்க பயாஸ் அண்ட் ஒர்க் பிளேஸ் பாலிட்டிக்ஸ்லேருந்து உங்களை ரிமூவ் பண்ணிடுவாங்க. நீங்கள் பாட்டு இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கிட்டாலும் நீங்கள் அது மைண்ட் பண்ணாமல் அழகாக அதனோட பயணிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அப்போ என்னாச்சு, ஒரு விஷயத்தை நீங்கள் ஒர்க் பிளேஸை தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒர்க் பிளேஸ் பாலிட்டிக்ஸை நம்ம அன்அவாய்ட் பண்ண முடியாது,
அதை மெயின்டைன் பண்ணி அதுக்குள்ள நம்ம மாட்டிக்காம, அதுக்குள்ள நம்ம சிக்கிக்காம, அந்த பயணத்துல அதோட மெயின்டைன் பண்ணி சக்சஸா அடுத்த லெவலுக்கு போறத நீங்க கத்துக்கலாம். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லா கேட்டகரியிலையும் ஆஃபீஸில் ஒர்க் பிளேஸ் பாலிடிக்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் ஒவ்வொரு கட்டமாக லெவல் ஆகி போகிறீங்க. ஒரு சூப்பர்வைசராக இருந்து ஒரு மேனேஜர் ஆகிறீங்க, மேனேஜர்லேருந்து சீனியர் மேனேஜருங்க, சீனியர்லேருந்து அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் ஆகிறீங்க, அசிஸ்டன்ட் ஜெனரல்லேருந்து ஒரு ஜென்ரல் மேனேஜர் ஆகிறீங்க, ஜென்ரல் மேனேஜர்லேருந்து ஒரு சி சூட் போகிறீங்க அப்படின்னா எல்லா வயசுலையும் எல்லா கேட்டகரி லெவல்லையும் ஒர்க் பிளேஸ் பாலிடிக்ஸ் இருக்க தான் செய்யும். அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எங்கே உங்கள் வார்த்தை சென்டென்ஸ் வாயிலேருந்து புறப்படுறதை எல்லாத்தையும் கன்சைஸ் பண்ணி அழகா கோர்வியா எங்க என்ன பேசணும் பேசக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு லிமிட்டா பேசுறதும், தேவையில்லாம மற்றவங்க நம்மளோட ஃபன் பண்றாங்க, தேவையில்லாத பேசுறாங்க அப்படிங்கும்போது நம்மளையும் மீறி அன்கண்ட்ரோலா தேவையில்லாத கான்ஃபிடென்ஷியாலிட்டி மேட்டரை ஷேர் பண்ணுறதும் நம்மளோட ஒர்க் பிளேஸ் பாலிடிக்ஸில் நம்மளோட லைஃப் கேரியரை ஸ்பாயில் பண்ணிடும். அதனால் ஒர்க் பிளேஸ் பாலிடிக்ஸ் வந்து அன்அவாய்டபிள். நம்ம அது மேனேஜ் பண்ணலாம், மாற்றி நம்ம ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணி அதோட பயணிக்கிற திறனை வளர்த்துக்கணுங்கிறதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஒர்க் பிளேஸ் சீக்ரெட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஒர்க் பிளேஸ் பாலிடிக்ஸ் இஸ் அன்அவாய்டபிள். தேங்க்யூ ஆல்.